நபிகளாருடைய பெயரால் பொய்கள் நிரம்பி இருப்பதை போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு இந்த சுபஹான மௌலிது கொண்டு போயிருப்பதை பார்க்கிறோம். முதலாவது பைத், சுபஹான மௌலிதின் முதலாவது பைத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவது பைத்திலே பாட்டு படிப்பார்கள் நமது சமூகம் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து. என்ன பாட்டு படிப்பார்கள்? நபியே உங்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று படித்து வருகிற முதலாவது பைத்திலே நீங்கள் பாருங்கள், அன்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத். அல்லாஹுடைய தூதரே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர். நபியே நீங்கள் தான் எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். சுபஹான மௌலிதின் 12வது பக்கம் இணை வைப்பான வரி. உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளுகிற வரி. யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் நிரந்தர நரகம். அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டோம். நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிப்பவர், எங்களுடைய பெரும் பாவங்களை மன்னிப்பவர். இந்த அதிகாரத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் எப்பொழுது கொடுத்தார்? எங்கே ஆதாரம்? அல்லாஹுடைய தூதரால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? அல்லாஹுடைய தூதரே பாவம் மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ்விடத்தில். ஒரு நாளைக்கு 70 தடவை, இன்னொரு அறிவிப்பில் 100 தடவை. எந்த நபியை பாவங்களை மன்னிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நபி பாவ மன்னிப்பு தேடியதை அல்லாஹ்விடத்தில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் சொல்லுகிறோம் நபியே எங்கள் பாவங்களை மன்னிப்பவர். எவ்வளவு பெரிய இணை வைப்பு என்று நமது சமூகம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சத்தாருல் மசாவி, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மறைப்பவர், திரையிட்டு பாதுகாப்பவர். கஃபிரு அன்னி துனூபி, எங்களுடைய பாவங்களை நபிகளாரை நீங்கள் அகற்றி விடுங்கள். வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். சுபஹான மௌலிதின் 15வது பக்கம். நபியே நீங்கள் எங்களுடைய பாவத்தை நீங்கள் மறைத்திடுங்கள், அல்லாஹுக்கு தெரியக்கூடாது. மறைத்து பாதுகாருங்கள், அல்லாஹுக்கு எங்களுடைய பாவங்கள் போய் சேரக்கூடாது. நபியை நீங்கள் திரையிட்டு பாதுகாருங்கள், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றிடுங்கள், எங்களை நீங்கள் அலட்சியம் செய்துங்கள் எங்களுடைய பாவத்தை. நபிகளாருக்கு இந்த அதிகாரம் உண்டா? யாராலும் யாருடைய பாவத்தையும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு மறைக்க முடியுமா? நபிகளாரே சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று வணங்குங்கள். அல்லாஹுடைய பார்வையை விட்டு யாரும் தப்ப முடியாது, எந்த நபியும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய பாவத்தை நபியே நீங்கள் மறையுங்கள் என்றால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை இணை வைப்பு என்று சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? நமது சமூகத்திற்கு இது தெளிவாக எடுத்து சொல்லப்பட வேண்டும். காரணம், அவர்கள் இதை நேசம் என்று சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அறியாமையில் ஓதுகிறார்கள். அவர்களுடைய கைகளுக்கு நாங்கள் இந்த சுபஹான மௌலிதினுடைய உண்மையான வடிவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய உரைகளை அவர்களுடைய கைக்கு கொண்டு ஒப்புவிக்க வேண்டும். அந்த அளவுக்கு இணை வைப்பில் நமது சமூகம் மூடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபியே நீங்கள் தான் ஆலிமு சிர்ரின் வாஹ்ஃபா. சுபஹான மௌலிதின் 13வது பக்கம். எங்களுடைய இரகசியங்களையும் பரகசியங்களையும் நபியே நீங்கள் தான் அறியக்கூடியவர், மறைவான ஞானம் கொண்டவர். நபியே அல்லாஹுடைய தூதருக்கு மறைவான ஞானம் உண்டா? கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் மறைவானவற்றை அறியக்கூடியவன். இந்த உலகத்தில் நீங்கள் உள்ளத்தில் எண்ணுவதையும் நான் அறியக்கூடியவன். அல்லாஹுக்கு மட்டும்தான் இல்முல் கைப், மறைவான ஞானம் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை, எந்த நபிக்கும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் மறுமையை பற்றி சொன்னார்கள், கபருடைய வேதனையை பற்றி சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சில மறைவானவற்றை நமக்கு அறிவித்தார்கள், முன்கூட்டியே சொன்னார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள். இதெல்லாம் எந்த அடிப்படையில்? அல்லாஹ் வஹியாக சொன்னதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய மறைவான ஞானத்தால் சொல்லவில்லை. அப்படி என்றிருந்தால் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சார பட்டம் சூட்டப்பட்டார்கள். ஏன் அல்லாஹுடைய தூதரால் இந்த ஆயிஷா விபச்சாரியா அல்லது தூய்மையான பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாமல் போனது? ஆயிஷா நாயகி அல்லாஹுடைய தூதர் அபூபக்கர் அலியின் வீட்டுக்கு அனுப்பினார்களா இல்லையா? அல்லாஹுடைய வஹி வந்ததன் பின்னாடி ஆயிஷா சுத்தமானவர் என்றதன் பின்னாடி அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா நாயகியை மீட்டெடுத்தார்களா இல்லையா? அப்ப ஏன் அல்லாஹுடைய தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவளா அல்லது தூய்மையான மூமினான தாயா என்று அறிய முடியாமல் போனது? நபிகளாருக்கு மறைவான ஞானம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் உஹது போரில் பல்லுடைக்கப்படும் என்பது தெரிந்திருந்தால் பாதுகாப்பு கவசத்தோடு இறங்கி பல்லை பாதுகாத்திருப்பார்கள். ஏன் அல்லாஹுடைய தூதருக்கு அது தெரியவில்லை? உஹது போரில் முஸ்லிம் படை தோக்கும் என்பதே நபிகளாருக்கு தெரியாது. உஹது போரில் அல்லாஹுடைய தூதருக்கு கல்லறி விழும் என்பதே நபிகளாருக்கு தெரியாது. யூத பெண்மணி இறைச்சியில் விஷம் தடவி தருவாள் என்பதே நபிகளாருக்கு தெரியாது. சாப்பிட்டு விட்டார்களே, மரணப்படுக்கையில் சொன்னார்கள், அந்த விஷத்தின் கொடூரத்தை இப்பொழுதும் நான் உணர்கிறேன், சக்கராத்துடைய வேதனையிலே.
இவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நபிகளாரே நீங்கள் தான் எங்களுடைய இரகசியங்களையும் பரகசியங்களையும் அறியக்கூடியவர் என்று படித்தால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள்.